ராசிபுரம் அருகே புதர் மண்டிய பகுதியில் பின்னி பிணைந்து சாரை பாம்புகள் நடனமாடிய நிகழ்வை அப்பகுதி மக்கள் வியந்து பார்த்தனர். வடுகம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியின் சமையல் கூடம் அருகே பராமரிப்பு இல்லாமல் புதர் மண்டி கிடக்கிறது. இந்த பகுதியில் சுமார் 8 அடி நீளம் கொண்ட 2 சாரை பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் 2 பாம்புகளும் பிரிந்து அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றன. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. மேலும் அடிக்கடி பாம்புகள் வருவதாகவும் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி புதர் மண்டியை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி, கூடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 3 மாத காலமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்று மாலை முதல் பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கூடலூர், பந்தலூர், நாடுகாணி, தேவாலா, சேரம்பாடி, தேவர்சோலை, முதுமலை நடுவட்டம், ஓவேலி பகுதிகளில் நேற்று காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் பல்வேறு பணிகளுக்காக நகர பகுதிக்கு வந்த பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் கடும் குளிரும் நிலவி வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பப்பாளி, வாழை, மரவள்ளி கிழங்கு மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சிவகங்கை தாலுகா மலம்படி, தேவனம்கோட்டை, கண்டாங்கிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றால் வாழை, பப்பாளி, மரவள்ளி மரங்கள் நாசமடைந்துள்ளன. இதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யும் வகையில் பேரிடர் கால நிவாரண உதவி வழங்க வேண்டும் என அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வடமதுரை மின்வாரிய அலுவலகம் எதிரே சென்ற கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கனகராஜ், சைக்கிளில் சென்ற பழனிசாமி ஆகிய இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் சம்பவ இடத்தில் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தை மேய்ச்சல் சமூக அமைப்பினர் முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை சாணிப்பட்டியில் கடந்த சில தினங்களுக்கு முன் கொத்தடிமைகளாக இருந்த 3 பேர் மீட்கப்பட்டனர். இவர்களை கொத்தடிமைகளாக வைத்திருந்த தேவராஜன் என்பவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் தேவராஜன் மீது இருக்கும் வழக்கை நீக்க கோரி தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சார்பில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் மேகவெடிப்பு காரணமாக 3 இடங்களில் அதிகனமழை கொட்டி தீர்த்த நிலையில் 8 விளையாட்டு மைதானங்களிலும் 770 பூங்காக்களிலும் மழைநீர் தேங்கவில்லை என சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. தேசிய மேலாண்மை ஆணையம் மூலம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தால் ஆன மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளுடன் தேனாம்பேட்டை மண்டலம் 11வது வார்டில் அமைக்கப்பட்ட மாதிரி சாலை விளையாட்டு மைதானம் உட்பட 8 விளையாட்டு மைதானங்களில் தலா 3000 லிட்டர் மழை நீரானது நிலத்தடி நீர் மட்டத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. ராமநாதபுரத்தில் நகராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிறைந்து வழிந்து வெள்ளம் போல தேங்கிய குடிநீர் ராமநாதபுரம் மாவட்டம் ஓம் சக்தி நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பல மணி நேரமாக குடிநீர் நிரம்பி வழிந்துள்ளது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் குடிநீரை இப்படியா வீணாக்குவது என அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். சேலத்தில் பட்டா விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்திக்காமல் செல்ல மாட்டோம் என பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் மேட்டூர் அருகே உள்ள கூலி லைன் பகுதியில் வசிக்கும் 55 குடும்பத்தினர் பட்டா கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க பொதுமக்கள் வந்தபோது 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என போலீசார் கூறியதால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு என்ன புரிய வைக்கிறத தவிர மக்கள் விஷயத்தை புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க. இல்லையா மக்களுக்கான அரசா அரசுக்கான மக்களா எனக்கு ஒரு காவல் ஆய்வாளருக்கு மக்களுக்கான அரசா அரசுக்கான மக்கள்
பார்க்கறது போறாங்க விட மாட்டேங்கிறாங்க. அதிகாரி பார்க்க போறாங்க, ஒரு கலெக்டர் பார்க்க போயிட்டு இருக்காங்க, ஒரு கலெக்டர் பார்க்க போறோம், ஏன் விட மாட்டேங்கிறாங்க? எப்படின்னு சொல்லுங்க. கோவையில் சினிமா தயாரிப்பாளர் எனவும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அழைத்து செல்லும் நிறுவனம் நடத்தி வருவதாக கூறி 71 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தம்பதி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரிடம் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி ஏமாற்றியதாக சஞ்சய் ரெட்டி, லாவண்யா தம்பதி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தனது மகனை அடித்து கொலை செய்து உடலை எரித்த லாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்தவரின் பெற்றோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஹைதராபாத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட ரவியின் உடலில் காயங்கள், கண்களில் வீக்கமும் வாயில் ரத்தமும் இருந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து லாரி உரிமையாளர் சக்தி என்பவரிடம் கேள்வி எழுப்பியதும் சடலத்தை உடனடியாக எரித்ததாக கூறப்படுகிறது. போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் லாரி உரிமையாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.